ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ரெக்வயர்ட் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பொலிங்கர் பேண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். பட் ஒரு மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பொலிங்கர் பேண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடு நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்க எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே. ஸோ இப்போ நம்ம வந்து நார்மலா பொலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ண போகும்போது ஸோ ஒரு என்ன டைம் ஃப்ரேம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்றோமோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதில் கிரெடிட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதே இது ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கும் ஒரு லாங் டைம் பீரியடுக்கும் வந்து நம்ம எப்படி அதை மேட்ச் பண்ணி அதுல நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பொலிங்கர் பேண்ட் எம்டிஎஸ். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா WTI க்ரூட் ஆயில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறதுனால நான் வந்து 4 hour நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் 5 minutes இல்லை 15 minutes கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இண்டிகேட்டர் செஷனில் போயிட்டு நீங்கள் பொலிங்கர் பேண்ட் MTF அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அதோடைய ஆத்தர் வந்து லான்சம் டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த லைட் கலர் பிளாக்ல இருக்கிறது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்ல இப்போ நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ளது. பட் இந்த டார்க் பிளாக்ல இருக்கிறது வந்து எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்குள்ளது. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து அது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செட்டிங்ஸில் போயிட்டு இன்புட்ஸில் போயிட்டு இப்போ வந்து இது 1 hourல இருக்குது. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வீக்லிக்கு நான் வந்து இதை மாற்றிக்க போகிறேன். ஸ்டைலில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கலர் வந்து நான் இதுக்கு ரெட் கலர் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா ஸோ ஓவரால் வந்து செட்டிங்ஸ் முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இது 1 week நீங்கள் எடுக்கிறதுனால டெய்லி டைம் ஃப்ரேம் கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம எதுக்காக இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. பட் இது உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ரிவர்சல் நடக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்சல் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஏரியா. அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு மெயினாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்சல் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ராப் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த லோவர் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதே சேம் டைம் இந்த ஸ்கிரிப்டோட ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டாக இருக்குதா, அது வந்து அப் சைடில் ட்ராவல் ஆனாலும் சரி இல்லை டவுன் சைடில் ட்ராவல் ஆகிறதா இருந்தாலும் சரி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ரிவர்சல் உள்ளது. அதுவும் உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே கம்பல்சரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சஸ்டைன் நடக்கும்போது மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா திரும்பவும் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக மேலே போகும். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது. பட் இது வந்து நமக்கு எங்கே நமக்கு க்ளோசிங் பிலோ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேண்டில் எப்போ நமக்கு வந்து ரிவர்சல் வருதோ, ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ரிவர்சல் மோடு வருதுன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ஸ்விங் லோவை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா அது பிரேக் பண்ணி க்ளோசிங் நடக்கணும். கிட்டத்தட்ட இப்போ நமக்கு அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு ஸ்விங் லோ வருது. ஸோ இதுக்கு கீழே க்ளோசிங் நடக்குது. திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே இறங்குது. சேம் டைம் இந்த இடம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ எப்பெல்லாம் வந்து நமக்கு திரும்பவும் வந்து உங்களுக்கு
ஃப்ரேமில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது, இல்லை அதை பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னு சொன்னால் திரும்பவும் இந்த இடத்துல என்ன ஆகலாம்னா ரிவர்சல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரீவியஸாகவும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுனில் வந்து வருது. பட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் வரலாம். பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு கீழே ஃபால் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு அப் ட்ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் லாங் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்லா என்ன ஆகுதுன்னா மேலே ட்ராவல் ஆகுது. ஸோ நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸில் ரிவர்சல் ஆகும்போது மட்டும்தான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறது வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஷார்ட் டைம் பீரியடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது, திரும்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, திரும்ப உங்களுக்கு இதே ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து திரும்ப என்ன ஆகுதுன்னா இங்கேயும் சப்போர்ட் எடுத்து போகுது. ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது இங்கே சப்போர்ட் எடுத்து போகுது, சேம் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்லையும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எடுத்து திரும்ப உங்களுக்கு இந்த ஹையர் டைம் ஃப்ரேமை எப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு மேலே க்ளோசிங் நடக்குதோ ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் மட்டும் நம்ம எடுத்துக்காம ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமையும் வந்து நம்ம அதில் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய ட்ரேடிங்கில் ஒரு ராங் என்ட்ரி அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ராடேல வந்து நீங்கள் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிட்டு சேம் டைம் ஹை டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு அதை டெய்லிக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு இன்ட்ராடேல வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே சப்போர்ட் எங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இது சேம் டைம் நம்ம எடுத்துருக்கிற டைம் ஃப்ரேமில் என்னென்ன நடக்குங்கிறதும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போதும் நம்ம என்ன பண்ணலான்னா அதில் ஒரு ரிவர்சலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் நான் வந்து ஒரு 1 ஹவரில் நான் வந்து ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் வந்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 5 minutesக்கும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரும்போது ரிஜெக்ஷன் ஆகும்போதும் சரி, சப்போர்ட்டில் வந்து திரும்ப சப்போர்ட் எடுக்கும்போதும் சரி, ஒரு கிளியரான ஒரு ஸ்டாப் லாஸ். இப்போ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இப்போ இங்கே ரிவர்சல் ஆகுது. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம என்னன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே நமக்கு அது பிரேக் டவுன் நடக்கும்போது தான் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு ஃபாலுக்கு போகும். ஸோ அது வரைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ராங்கான ஸ்டாப் லாஸுக்குள்ள நம்ம போகாமல் ஸோ ரைட் ஸ்டாப் லாஸ் அண்ட் ரைட் எக்ஸிட்டுக்கு வந்து இது நமக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு 1 வீக்குக்கு. அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்குமே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.